ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த தியரிஸ்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். ஜிஎன்பிஆர்ஸே நம்மளுக்கு இது 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அந்த இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்த்ல இருந்து 2 இயர்ஸ், 2 to 7, 7 to 11, 12 பிளஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுல வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்போம். இந்த ஸ்டேஜ் வந்து ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். சேம் ஆர்டர்ல தான் போகணும். பட் ஏஜ் அவங்களோட கல்ச்சரல் பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி அந்தந்த ஏஜ்ங்கிறது மாறலாம். இப்போ ப்ரீ ஆபரேஷனல் 2 to 7, சில பேருக்கு 3 to 7 கூட மாறலாம். ஆனா கண்டிப்பா அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம், கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். அண்ட் இது வந்து டிஸ்கண்டினியூஸ். எப்போதுமே ஒரு அறிவோட வளர்ச்சி இருந்துகிட்டேன்னு இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரம் வந்து தெரியாத கொஸ்டின் தெரியாத மாதிரி கூட, அதாவது வளர்ச்சி அந்த நேரம் இல்லாம கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு மோட்டிவேஷன்ல மறுபடியும் அவங்க வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால இது வந்து டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதான் அதோட கோர் காம்போனன்ட். ஸ்கீமா, அசிமுலேஷன், அக்கமடேஷன், ஈக்குலிபிரேஷன். சோ இதை பத்தி தான் நேற்று நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். சோ எல்லாமே கொஸ்டின்ஸ் தான். இதை மறுபடியும் பார்த்தா டைம் இருக்கும். ஓகே, எஸ். சோ அப்புறம் சென்சரி மோட்டர்ல உள்ள சில முக்கியமான விஷயம், ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் பத்தி பார்த்தோம். ட்ரையல் அண்ட் எரர், ரெஃப்ளெக்ஸ் டர்ன் இன்டு இன்டென்ஷனல் ஆக்ஷன். அப்புறம் இதுல உள்ளது சிம்பாலிக் தாட், ஈகோ சென்ட்ரிசம், அனிமிசம், சென்ட்ரிசன், லேக் ஆஃப் கன்சர்வேஷன் எக்ஸாம்பிள். இங்க அப்படி லாஜிக்கல் திங்கிங், கன்சர்வேஷன், கிளாசிபிகேஷன், ரிவர்சபிலிட்டி, டீசென்ட்ரேஷன். நம்ம சைக்காலஜில ஒரே ஒரு பிளஸ், இது எல்லாமே நம்ம ரியல் லைஃப் கூட உள்ள விஷயங்கிறதால நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். தயவு செஞ்சு மக்கப் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போகவே போகாதீங்க. யாரு எவ்வளவு நீங்க இதை வந்து புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து இதுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இல்ல எனக்கு என்ன சொல்றது, என்ன சொல்றது, ஏதாவது ஒரு பயம், ஏதாவது ஒண்ணு வரக்கூடாது. வருதுன்னா நம்ம லைஃப தான் இதுல நீங்க சைக்காலஜி படிச்சு வேற குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு தரதெல்லாம் விட்டுருங்க. நீங்க எப்படி ஒரு சைக்காலஜிக்கலா உங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம், உங்களை சுத்தி இருக்க உங்களோட ஃபேமிலி நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது நிறைய இருக்கு. ஹஸ்பண்ட் சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டா ஒய்ஃபுக்கு நல்லது, ஒய்ஃபோட சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டா ஹஸ்பண்ட் நல்லது. அந்த லெவலுக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி ஜாலியாவே படிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நம்ம எக்ஸாம் வரும்போது யோசிச்சுக்கலாம். இப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போதும். ஓகேங்களா? ஓகே, சூப்பர் அபிராமி மேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல்ல அப்டிராக்ட் திங்கிங், ஹைப்போதெட்டிக்கல், சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம் சால்விங், மெட்டாகாகனிசம். தயவு செஞ்சு ஒரு நோட்ஸ் எடுங்க. உங்க கையால எழுதுற விஷயம் உங்க மைண்ட்ல போய் கண்டிப்பா ஸ்டோர் ஆகும். அதனால நீங்க அந்த நோட்ஸ் எடுக்கிறது பெஸ்ட். சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப ஜெரோம் ப்ரூனர், அதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ ஜெரோம் ப்ரூனர் வந்து அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட், நேற்றே சொன்னதுதான். சோ இதுல என்னன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒரு குழந்தைக்கு எந்தெந்த ஸ்டேஜ்ல சொல்லணும், அதாவது அப்படி ஒரு அவர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? இவரும் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பத்தி தான் பேசுறாரு. சோ 3 மோட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாரு. 3 மோட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஒன்னு வந்து என்ஆக்டிவ், இன்னொன்னு ஐகானிக், சிம்பாலிக். என்ஆக்டிவ்னா என்னது? 0 to 1 years, ஐகானிக் 1 to 6, சிம்பாலிக் 7+. இப்போ நான் ஒரு சின்னதா ஒண்ணு கேக்குறேனே, நேத்து இந்த நோட்ஸ் எடுத்தவங்களுக்கு நான் இப்ப சொல்றது ஈஸியா இருக்கா, டஃப்பா இருக்கா? நான் இது நேத்துமே எடுத்தேன். நோட்ஸ் வச்சிருந்திருப்பீங்கல்ல, அதுல எழுதிருப்பீங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்கு? ஈஸி, டஃப்? நோட்ஸ் எழுதினவங்களுக்கு பயம் வராது, ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இந்த யூனிட் வைஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பேக் சைடு என்ன பண்ணுவேன்னா, ஒரு ரிவிஷனுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ ஒண்ணு நான் ரெடி பண்ணதான் செய்வேன். அது உங்களுக்கு என்னன்னா, நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாதான் அதை பார்த்தா புரியும். அதனால தயவு செஞ்சு நீங்க படிச்சுக்கலாம்னு பின்னாடி ஒதுக்கிட்டே இருக்காதீங்க. அது என்னன்னா ஒரு ஹிண்ட் மட்டும் தான் இருக்கும். ஜெரோம் ப்ரூனர் இருந்துச்சுன்னா ஒரு மோட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ல இந்த 3 இருக்கு, அதோட ஏஜ் மட்டும் போடுவேன். அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கீவேர்டு. என்ஆக்டிவ்னா கீவேர்டு என்னது? என்ஆக்டிவ்னா கீவேர்ட் மோட்டார் ஸ்கில்ல வச்சு கத்துப்பாங்க, அவ்வளவுதான். எஸ், அதுதான் ரிவிஷனோட பவர்னா நம்ம எழுதுறதோட பவர். அப்படி எஸ், ஆக்ஷன் மூலமா கத்துக்கிறது. ஐகானிக்னா என்ன சொல்லுவீங்க? பிக்சர், இமேஜ பாக்குறது. அந்த அல்போன்ஸ் அவர்கள் சொன்னாங்க பாருங்க, ரேட்டில்னு ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க ஹிண்ட்ல எழுதி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேட்டில பார்த்தோன்னே அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ஞாபகம் வந்துடும். ரேட்டில்ங்கிற ஒரு சின்ன கீவேர்ட் நிறைய விஷயத்த அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும். நான் சொல்றத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஹிண்ட் எடுப்பீங்க. அது உங்களோட ஹிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு பேப்பர் பென் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வருத்தப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்சஸ் மீட்ல பேசணும்ல, அதனால வருத்தப்படாதீங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, எஸ். சோ எந்த ஸ்டேஜ், அப்புறம் சிம்பாலிக் ஸ்டேஜ் வந்து என்னது? லாங்குவேஜ் அண்ட் நம்பர்ஸ் பத்தி 7+. ஓகேங்களா? இதுக்கு சொல்லியிருப்பாரு. இந்த 3 விஷயம் தான் இதுல சொல்லியிருப்பாரு. சோ இந்த மோட வந்து மல்டிபிள் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. இதை நேத்து நான் உங்களுக்கு சொல்லல. இந்த சில இடத்துல மோட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் வார்த்தை, மல்டிபிள் ரெப்ரசன்டேஷன் வந்தா இந்த 3 ரெப்ரசன்டேஷன் தான். என்ஆக்டிவ், ஐகானிக்,
சிம்பாலிக். இன்னைக்கு என்ன பக்கத்துல மோட் ஆஃப்க்கு மேல மல்டிபிள் ரெப்ரசன்டேஷன் ஒண்ணு போட்டு வச்சுக்கோங்க. சோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எஸ் சரண்யா மேம், EIS. எஸ். சோ இதோட ஆன்சர் 2 தான். இன்ஆக்டிவ், ஐகானிக், அப்புறம் சிம்பாலிக். இதுல இருந்து தான் நேத்து எனக்கு தெரிஞ்சு நெட் கட் ஆக சான்சஸ் அதிகம். ஸ்பைரல் கரிக்குலம். சோ அதை நான் டெப்தா சொல்றேன். சோ ஸ்பைரல் கரிக்குலம் அப்படிங்கிறதுல இதுல ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து எந்த அந்த சப்ஜெக்ட எந்த ஏஜுக்கு அப்படின்னு இவர் வந்து சொல்லல. இந்த ஏஜுக்கு தான் இந்த ஏஜுக்கு தான் இதை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லல. இதுக்கு ஒரு அடிப்படையா ஒரு 3 அடிப்படையை வைக்கிறாரு. ஒண்ணு இந்த நியூ கண்டென்ட், ரிவிஷன், அதுல மாஸ்டர் ஆயிடுவாங்க. முதல்ல உங்களுக்கு தெரியாத ஒரு கண்டென்ட்டா உங்களுக்கு லைட்டா சொல்லி கொடுக்கணும். வாட் இஸ் வாட், லைக் கிராவிட்டினா என்ன, இதை சொல்லி விடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுல ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ரிவிஷன் என்னது, அகைன் அகைன் அவங்களுக்கு கிராவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது அவங்க மைண்ட்ல போய் ரெக்கார்ட் ஆகிற லெவலுக்கு அதை திருப்பி திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஹையர் கிளாஸ் போகும்போது அது என்ன ஆயிரும், ஒரு அடுத்த லெவலுக்கு அந்த கிராவிட்டியை பேஸ் பண்ணி எப்படி பிசிக்ஸ்ல ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் எப்படி பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை ஹையர் கிளாஸ்ல. சோ எப்படி இருக்கும்னா சிம்பிள்ல இருந்து மறுபடியும் மறுபடியும் அதுல டெப்தா போகிற மாதிரி, சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அதை கொண்டு போறதுக்கு இவர் கொடுத்துருக்க டெக்னிக் தான் இந்த நியூ கண்டென்ட் ரிவிஷன் மாஸ்டரிங்கிறது. ஓகேங்களா, ஒரு சின்ன கண்டென்ட்ல ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணி பண்ணி மாஸ்டரி ஆயிடணும். ஓகேங்களா, இவர் என்ன சொல்லியிருக்காரு, எந்த சப்ஜெக்ட்னாலும் எந்த ஏஜ்லனாலும் சொல்லலாம். எப்படின்னா முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி ஒன்ன சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதை அகைன் அகைன் சொல்லிக்கிட்டே இருக்குங்க, அதுக்கப்புறம் அந்த விஷயத்த காம்ப்ளெக்ஸ் ஆக்குங்க. இது உங்க குழந்தைங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பாருங்க. ஒரு சின்னதா முதல்ல தண்ணி சொம்ப வீட்டுல அதை எடுத்து வைமா, அப்படி சின்ன சின்னதா தான் ஒரு வேலை கொடுத்துட்டே இருங்க. கொஞ்ச நாள் அதையே அவங்க ரிவைஸ் பண்ண வச்சிருங்க. எப்போதுமே உள்ள வீட்டுக்குள்ள வராங்கன்னா ஷூவை கலத்தி அந்த ரேக்ல தான் வைக்கணும். எங்கேயுமே சொம்பு இல்லைன்னா டம்ளர் கீழே இருந்தா அதை போய் சிங்க்ல தான் போடணும்னு அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாஸ்க், சமையல், அதாவது என்ன சொல்றது, கிச்சனுக்குள்ள போய் அவங்களே வாஷிங் மிஷின்ல போடுற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு நீங்க அவங்களை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு ரெடி பண்ணணும்ல. அதேதான் இவர் வந்து ஸ்டடீஸ்ல பண்ண சொல்றாரு. ஒரு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கும் அவர் இதேதான். சோ இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸ்பைரல் கரிக்குலம் சொன்னவர் ஜெரோம். டிஸ்கவரி லேர்னிங்னு ஒரு வார்த்தையை சொன்னவரும் இவர் தான். சோ இது என்னன்னா, நான் எதையுமே வந்து டைரக்டா குழந்தைங்களுக்கு சொல்லாம குழந்தைங்களே சில விஷயங்களை கண்டுபிடிக்க விடுங்க, அவங்களே டிஸ்கவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சயின்ஸ் கிளாஸ்ல வாட்டர் சைக்கிளை பத்தி எதுவுமே சொல்லாம எப்படி ஒரு எவாபரேஷன் நடக்கும், ஒரு ஆவி ஆகுறது எப்படி நடக்கும், அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எனக்கு ஒரு மாடல் கொண்டு வாங்க, டயக்ராம் வைஸ் எனக்கு ஒரு இது கொண்டு வாங்க, நாளைக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்கு அதுக்கு ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். ஓகே, நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க எல்லாம் கொண்டு வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க சயின்ஸ் கிளாஸ பத்தி, அதாவது உங்க வாட்டர் சைக்கிள் எப்படி இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். சோ வாட்டர் சைக்கிள்ல நிறைய இருக்குல்ல. சோ முக்கியமா அந்த எவாபரேஷன் இருக்கு. சோ அந்த எவாபரேஷன் எப்படி நடக்குதுங்கிற விஷயம் ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீங்க காம்ப்ளெக்ஸான டாபிக்கான வாட்டர் சைக்கிளுக்கு போக ஈஸியா இருக்கும். ஆனா இதுல என்ன சொல்றாரு, டைரக்டா அந்த கண்டென்ட்ட முதல்ல சொல்லாம அவங்கள தேட சொல்லுங்க. நீங்க குடுக்குற ஒரு கொஸ்டின், அதுதான் இந்த ஸ்கேப் ஃபோல்டிங். நீங்க ஒரு ஹிண்ட் குடுத்து விட்டுருவீங்க, அவங்க அதுக்கு தேடிட்டு வருவாங்க. சோ இதுல நிறைய இருக்கு. ஒண்ணு ஆக்டிவ் லேர்னிங் கிடைக்கும். சோ நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நான் உங்களை பண்ணிட்டு வர சொல்றேன், நீங்களே அதை நிறைய இடத்துல போய் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப எக்ஸ்ப்ளோரேஷன் நிறைய கிடைக்கும். எக்ஸ்ப்ளோர்னா அவங்க புதுசு புதுசா அவங்களுக்கு கிடைக்கிறது, அதான் எக்ஸ்ப்ளோர் பண்றது. கொஸ்டின் கேட்பாங்க, இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் இப்படி இருக்கு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அது மூலமா ஃபைனலி ஒரு இன்ஃபரன்ஸ்க்கு வருவாங்க, ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஓகே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. இப்படிதானே என்னது, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நெட்ல இருக்கும், யூடியூப்ல இருக்கும். ஓகே அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபைனலி ஓகே இதை இப்படி பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ், நம்மகிட்ட இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணலாங்கிற ஒரு இன்ஃபரன்ஸ்க்கு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஆக்டிவ் லேர்னிங். அதுல இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே வரும். கன்ஸ்ட்ரக்டிவிசம், கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா ஒரு நாலேஜ் பில்ட் ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி, இவ்வளவுதான். இல்லைன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் ஆகும் ஒரு நாலேஜ் பேஸ் பண்ணி, சாரி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி. நாலேஜ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரெண்டு வார்த்தையும் இந்த இடத்துல போடுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆனா எதை பேஸ் பண்ணி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் என்னது, ஹேண்ட்ஸ் ஆனா பண்ணுவேன், நான் டிஸ்கவர் பண்ணிட்டு வான்னு உங்களை சொல்லிட்டேன், நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி உங்களுக்கு நாலேஜ் அதுலயே கிடைக்கும். அதுக்கப்புறம் நானும் ஒரு இன்புட் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாகும். எஸ், ஸ்கேஃபோல்டிங் அப்படிங்கிறது டெம்பரரி சப்போர்ட். ஒரு டீச்சரா எதையுமே டைரக்டா என்னோட கண்டென்ட் ஃபுல்லா எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்லாம் சொல்லாம நான் சொல்றது எவாபரேஷன் மட்டும் பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பேன், இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொன்னு கொடுப்பேன்.
அப்ப அவங்க 2 பேருமே அவங்களோட செஞ்சுட்டு வந்த பிறகு, நான் எப்படி மெர்ஜ் பண்ணி அத வாட்டர் சைக்கிளோட ஃபுல் ஃபார்ம் சொல்றேன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ ஸ்காஃபோல்டிங்கிறது ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு டெம்பரரி சப்போர்ட் குடுப்பாங்க. உங்களுக்கு க்ளூ தேவைப்பட்டா குடுப்பாங்க. கொஸ்டின் கேட்பாங்க. அது மூலமா உங்கள யோசிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஸ்காஃபோல்டிங்ன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைய நீங்க பின்னாடி நெறையவே யூஸ் பண்ண தான் செய்வீங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டீச்சர் அ குட்டி பசங்களுக்கு நீங்க வந்து ஸ்காஃபோல்டிங் பண்ண முடியாது. அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் கைய பிடிச்சுட்டே தான் போணும். கொஞ்சம் நடக்க தெரிஞ்ச பிறகு நம்ம குழந்தைங்கள விட்டுர்றோம்ல. அந்த மாரி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்டா இருக்க பிள்ளைங்க, இந்த மாரி எக்ஸ்பெரிமென்ட் பண்ற மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்க ஸ்காஃபோல்டிங் யூஸ் பண்ணலாம். கொஸ்டின் கேட்கலாம். அவங்களுக்கு ஒரு க்ளூ குடுத்து இத வச்சு கண்டுபிடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் அவங்களோட பிரெயினோட வளர்ச்சிய வந்து அதிகப்படுத்தும். சோ இவர் பேசுறது இந்த விஷயங்கள் தான். ஓகேங்களா? மல்டிபிள் ரெப்ரசன்டேஷன் ஆர் மோட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் பத்தி பேசியிருப்பாரு. ஸ்பைரல் கரிக்குலம், ஸ்காஃபோல்டிங், டிஸ்கவரி லேர்னிங், காக்னிவிட்டிசம் சாரி கன்ஸ்ட்ரக்டிவிசம் இதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு. சோ 2 பேர் காக்னிட்டிவ் பத்தி பேசினாங்க. யாரெல்லாம்? எஸ். 2 பேர் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் பத்தி பேசியிருக்காங்க. எஸ். ஒண்ணு ஜீன் பியாசே, இன்னொன்னு ஜெரோம் ப்ரோனர் 2 பேருமே. The teaching which involve the teacher posing questions to students as they attempt a task is known as. Yes, scaffolding. அவ்வளவுதான். நான் ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்க அதுக்கு ஆன்சர் பண்றீங்கன்னா கூட அது உங்களோட இது வந்து டைரக்டா நான் சொல்லி கொடுக்காம பண்றது எல்லாமே ஸ்காஃபோல்டிங்ல தான் வரும். The pruner emphasize that learning is best when எப்போ வந்து லேர்னிங் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பைரலா இருந்து அண்ட் ப்ரீவியஸ் நாலேஜ்ல இருந்து அதுக்கு அடுத்த லெவல் பில்ட் ஆயிட்டே இருக்கணும். அதாவது பேசிக், அப்புறம் ரிவிஷன், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ். சோ ஸ்காஃபோல்டிங்னா என்ன? எக்ஸாம்பிள். இதெல்லாம் நேத்து நம்ம பார்த்தோம். அதனாலதான் நான் ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. அதாவது ஹிண்ட் அண்ட் க்ளூ கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு நீங்களே ஓனா போய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது, எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் உங்க கையிலேயே கொடுத்துடுறது, கொஸ்டின்ஸ் கேட்டு உங்களை கைட் பண்றது, திங்க் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் எதுல வரும்? எஸ், ஏ அண்ட் டி. இப்ப சொல்லுங்க, allowing the student figure out the problem on their own. இந்த கான்டெக்ஸ்ட் எதுக்கு கரெக்டா இருக்கும்? ஓகே கார்த்திகா மேம், அது நேத்து பார்த்துமே அதனால ஃபாஸ்டா போயிட்டேன். டு ஃபிகர் அவுட் த ப்ராப்ளம் ஆன் தேர் ஓன். நான் டைரக்டா சொல்லி கொடுக்காம ஓனா நீங்களே பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றது எந்த இதுல வரும்? இது எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து லேர்ன் பண்றது கன்ஸ்ட்ரக்டிவிசம். நான் என்ன சொல்றேன், நீங்களே ஓனா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த முழுசா உங்க கையில கொடுக்குறேன்னா எஸ், அது டிஸ்கவரி லேர்ன். நீங்களா எக்ஸ்ப்ளோர் பண்றது, ஃபிகர் அவுட் த ப்ராப்ளம் ஆன் தர் ஓன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த இது பண்ணா அது வந்து டிஸ்கவரி லேர்னிங்ல வரும். ஓகேங்களா? அந்த டைம் உங்களோட ஸ்காஃபோல்டிங் எந்த லெவலுக்கு வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம், விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் இதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணி படிக்கணும். DAS is the technique of changing the level of support over the course of a teaching session. More skilled person adjust the amount of guidance to fit the student current performance. So இந்த சப்போர்ட்ங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கில் பர்சனுக்கு அவங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத வந்து என்ன மாதிரி வார்த்தையில சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ், அதுவும் ஸ்காஃபோல்டிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எரிக் எரிக்சன் சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட். இப்போ இதுவரையும் பார்த்ததை விட இப்போ பார்க்க போறது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பா தெரியலாம். ஏன்னா இதுவரையும் பார்த்தவங்க இப்போ பியாசே எது வரையும் பேசினாரு, எந்த இயர் வரை, எந்த இயருக்கு அப்புறம் அதாவது பிளஸ்ன்னு சொல்லி முடிச்சிருவாரு, அது எந்த இயர்? பியாசே பெர்த்ல இருந்து சொன்னாரு, எந்த இயர்ல பிளஸ் 12 பிளஸ்ன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஜெரோம் ப்ரூனர் என்ன சொன்னாங்க? 7 பிளஸ்ன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நம்ம எரிக் எரிக்சன் மட்டும் 65 பிளஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அப்ப 65 வயசு வரையும் ஒரு ஹியூமனோட ஃபுல் ஸ்டேஜஸையும் ஒருத்தர் பேசியிருக்காருன்னா அவர் நம்ம மனுஷன் எரிக் எரிக்சன் தான். இல்லைங்களா? அதனால அவர் மேல கோவப்படக்கூடாது. இதுவரையுமே இப்படி யாருமே ரொம்ப டெப்தா எல்லா ஸ்டேஜஸையுமே பார்க்கல. முக்கால்வாசி எல்லாருமே குழந்தைங்க ஸ்டேஜ் தான். அடல் அடலசென்டோட ஓரளவுக்கு நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு மேல போகவே மாட்டாங்க. காமனா சொல்லி முடிச்சிருவாங்க. இவர் மட்டும்தான் எல்லா ஸ்டேஜையும் கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாரு. அதனால நீங்களும் என்ன பண்ணணும்? கான்சென்ட்ரேட் பண்ணணும். சோ இதுதான், இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அது கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சு விளையாட ஆரம்பிச்சு ஸ்கூலுக்கு போய் அதுக்கப்புறம் காலேஜ் போய் அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப்குள்ள போய் அங்க குழந்தைங்க வந்து அவங்களுக்கு ஓல்டேஜ் ஆகுற வரையும் மெச்சூரிட்டி அச்சீவ் ஆகுற வரையும் ஃபுல் ஸ்டேஜஸ் சொல்றதுதான் இந்த எரிக் எரிக்சனோட ஸ்டேஜ். ஸோ டோட்டலி எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு, எத்தனை கலர்ஸ் இருக்கு? எஸ், அக்கம்மாள் மேம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. 8 ஸ்டேஜஸ் இருக்கும். எரிக் எரிக்சன்ல டோட்டலி எவ்வளவு ஸ்டேஜஸ் இருக்கும்? 8 ஸ்டேஜஸ். ஓகேங்களா? சோ இத கண்டிப்பா மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான். நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பிளாஷ் கார்டு இருக்கவங்க பிளாஷ் கார்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேஜையும் தனியா ஒரு 8 பிளாஷ் கார்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. 8 பேப்பர் இல்லைன்னா ஒரு பேப்பர்ல 8 பிளாக் போட்டு வச்சுக்கோங்க. அதை பத்தி தனித்தனியா பார்க்கலாம். சோ ஜெர்மன் அமெரிக்கன் சைக்கோ அனலிஸ்ட் தான் இந்த எரிக் எரிக்சன்றது. 8 ஸ்டேஜஸா குழந்தையில இருந்து அடல்ட்ஹுட் வரையும், ஃபைனல் ஸ்டேஜ் லேட் அடல்ட்ஹுட்னா 65+ அப்புறம் உள்ளது வரையும் அவர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காரு. இதுல ரொம்ப அவர் வலியுறுத்துறது சோசியலையும் பேசியிருப்பாரு, கல்ச்சரல் இன்ஃபுளுன்ஸ் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல வருதுங்கிறத பத்தி அவர் பேசியிருப்பாரு. சோ இவர் என்ன நம்புறாருன்னு பாத்தீங்கன்னா, கிரைசிஸ் அப்படிங்கிற வார்த்தை டெவலப்மெண்ட் டாஸ்க், ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு வயசுக்கும் சில டெவலப்மெண்ட் டாஸ்க் இருக்கும். ஓகேங்களா? அதுல எதெல்லாம் அவங்க சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்றாங்க, எதெல்லாம் அச்சீவ் பண்ணாம விடுறாங்கன்னு பேசுவாரு. எக்ஸாம்பிள், இப்போ ஒன்னும் இல்ல, ஒரு குழந்தை நடந்து போகுது. ஓகேங்களா? நடந்து அதாவது நடக்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட்லயே வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுதுன்னு வச்சுக்கோங்க. சொல்ல சைக்கிள் ஓட்டுது. அது நல்லா ஓட்டுச்சுன்னா என்ன ஆயிரும்னா அதுக்கு ஒரு ஒரு நல்ல ஃபீல் ஆயிரும். உடனே அது மறுபடியும் ட்ரை பண்ணும். என்ன ஓட்டணும், கொஞ்ச நேரம் கழிச்சு நின்னுடுச்சுன்னா கூட மறுபடியும் ஓட்ட ட்ரை பண்ணும். அதுவே சில குழந்தைங்க ஒருக்கா விழுந்துடுச்சுன்னா 2வது டைம் அது பக்கத்துல போகவே பயப்படும். ஓகேங்களா? இதுதான் அவர் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தான் கத்துக்கிறாங்க. ஒரு நார்மலா நீங்களே பாருங்க, எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம், இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எழுதிருப்பீங்க. அதுல ஏதாவது ஒரு நெகட்டிவா வந்தோடனே அதை விட்டுருப்பீங்க. நான் வந்து என்னோட சின்ன வயசுல வந்து என்ன பண்ணுவேன்னா, பேச்சு போட்டியில இருப்பேன். ஒரு பேச்சு போட்டியில நான் நல்லா பேசினேன். ஓகேங்களா? என் ஃப்ரெண்ட் முன்னாடி இருந்துட்டு ஏதோ ஒரு லைனை விட்டுட்டேன்னு ஹிண்ட் குடுத்துட்டாங்க. நல்ல ஃப்ரெண்டு. அதாவது நல்லா போயிட்டு சேம் ஃப்ளோல போனேன். அந்த ஒரு லைனை விட்டுட்டே ஃப்ளோல போயிட்டு இருந்தேன். அவ அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டேன்னு எனக்கு சொன்னதுதான் நான் அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன். அதுவரையும் நான் பேசினது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டக் ஆனதால எனக்கு அதுல பிரைஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் எந்த பேச்சு போட்டியிலுமே கலந்துக்கவே இல்லை. அதையே நான் இப்ப இந்த சைக்காலஜி கிளாஸ் படிக்கும்போது தான் நானே யோசிச்சு பார்த்தேன். ஒரு விஷயத்துல தோத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியே வர்றது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வராது, விட்டுருவோம். அந்த தப்பதான் நம்ம நிறைய பேர் நிறைய விஷயத்துல பண்ணிருப்போம். அதுதான் இவர் சொல்றாரு. இந்த ஸ்டேஜ்ல இதை பண்ணா அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வரும், ஒரு கான்பிடன்ஸ் வரும். அந்த ஸ்டேஜ்ல அவங்க அந்த தப்புல விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு தாட் வந்துருது அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு பாசிட்டிவா இருக்கும், எவ்வளவு நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, சைக்கோ சோசியல் கிரைசிஸ் இந்த வார்த்தை இதுல அதிகமா வரும். கிரைசிஸ்னு ஒரு வார்த்தை. ஓகேங்களா? இது வந்து சைக்கோ சோசியல்ல வந்து சோசியல் அண்ட் கல்ச்சர் இது ரெண்டு பத்தி பேச போறோம். கிரைசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஓகேங்களா அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் மீட் பண்றாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணிதான் அந்த கிரைசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான வேலையா இருக்கலாம். சோ அதுவே அவங்களுக்கு சேலஞ்ச். இதுவே கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சவங்களுக்கு இந்த உலகத்து கூட மிங்கிள் ஆகி போறது ஒரு சேலஞ்சா இருக்கலாம். அடுத்தடுத்த லெவல் நிறைய இருக்குல்ல. ஓல்டேஜ் ஆனவங்களுக்கு என்ன ஆகும், யார்ட்டையுமே பேசாம அது ஒரு தனிமையா அவங்களுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் இந்த விர்ச்சியூங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ஈகோ ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. நம்ம ஈகோன்னு நம்ம அந்த பொறாமை அந்த கான்செப்ட்ல போக கூடாது. இதுல ஈகோன்னு அவர் மீன் பண்றது வந்து ஒரு ஆட்டிடியூட் அல்லது ஸ்கில்ல வந்து நம்ம கெட் பண்றதுதான் அவர் வந்து ஈகோன்றாரு. சோ இதுல வந்து ஆட்டிடியூட் அப்படிங்கிறது உங்களோட மனப்பான்மை. சோ நிறைய ஆட்டிடியூட் இருக்கும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும், சில பேருக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா நான் இப்ப இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை, அதுதான் ஆட்டிடியூட். அப்படி அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதுக்குரிய எஃபர்ட் போடுவீங்க, நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. இதே நெகட்டிவா நினைச்சீங்கன்னா அதுக்கு எதுக்கு நான் படிக்கணும், இந்த மாதிரி தாட் வரும். சோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட போகணும். சில பேருக்கு சோசியல் ஆட்டிடியூடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த உலகத்தை அவங்க பாக்குற, சமூகத்தை அவங்க பாக்குற மனப்பான்மை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப நான் என்னோட ஏஜ்ல நான் பெருசா எனக்கு இப்ப சோசியல் ஆட்டிடியூட் கிடையாது. ஆனா நீங்க ஒரு கட்சி சார்பில் சில பேரை என் ஏஜ்லயே பாக்குறீங்கன்னா, நம்மளோட ஏஜ்ல பாக்குறீங்கன்னா அவங்க கிட்ட சோசியலி அவங்க ரொம்ப இதா இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியை பாக்குறதை விட சோசியல் ஆட்டிடியூட் அவங்களுக்கு நிறைய இருக்கும். சோ இந்த மாதிரி ஆட்டிடியூட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ மோஸ்ட்லி எல்லாரும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட போக ட்ரை பண்ணலாம். லைஃப் ஸ்பேன் அப்ரோச். சோ இது என்னன்னா என்டையர் லைஃப் ஸ்பேனையும் இது வந்து கவர் பண்ணும். பிறந்ததுல இருந்து 65+ வரையும். சோசியல் இன்ஃபுளுன்ஸ், கல்ச்சரல், ஃபேமிலி, சொசைட்டி ஃபேக்டர், இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இண்டிவிஜுவலோட டெவலப்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம்.
சோ கிரைசிஸ்னா சேலஞ்ச், கீவேர்டு அவ்வளவுதான். கிரைசிஸ்னா என்னென்ன சேலஞ்ச், வெர்ச்சுங்கிறது என்ன ஸ்ட்ரென்த். ஓகேங்களா, அந்த இடத்துல நம்ம பாசிட்டிவா நம்ம என்ன அச்சீவ் பண்ணோங்கிறது வெர்ச்சு. நான் இந்த இதுல வந்து பாசிட்டிவா அச்சீவ் பண்றதை மட்டும் தனி காலமா போட்டிருப்பேன். கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. லைஃப் ஸ்பேன் இவர் எல்லா பிறந்ததுல இருந்து 65+ வரையும் ஃபுல் ஏஜையும் லைஃப் ஸ்பேன் கொடுத்திருப்பாரு. சோசியல் இன்ஃபுளுன்ஸ் எல்லாமே வரும். ஒரு கல்ச்சர், என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், சொசைட்டி, இது எல்லாமே என்னோட டெவலப்மெண்ட்ல அச்சீவ் ஆகும். சோ இதுதான் அந்த ஸ்டேஜஸ். டோட்டலி 8 ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபான்சி. இன்ஃபான்சி வந்து பெர்த்ல இருந்து 18 மந்த்ஸ். ஓகேங்களா, பிறந்ததுல இருந்து 18 மாசம். இந்த இடத்துல நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை அப்ப யார பார்க்கணும்னா அம்மாவையோ அவங்களுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு இருக்கிற நானி சொல்லுவாங்கல்ல, அவங்களதான் அவங்க வந்து ஃபுல்லா பாக்குறவங்க. அப்போ அவங்க ஒரு நல்ல கேர் கன்சிஸ்டன்டா நல்லபடியா எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த உலகத்தை பத்தியோ நம்மள பாத்துக்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ட்ரஸ்ட் எங்க வழிவகுக்கும், அதோட ஸ்ட்ரென்த் என்னவாயிரும்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேங்களா, ஓகேங்களா ஸ்ரீலட்சுமி மேம். ப்ரீவியஸ் ஸ்லைட்ல என்னாச்சு, 4 விஷயம் தான். கிரைசிஸ்னா சேலஞ்ச், வெர்ச்சியூனா பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த், லைஃப் ஸ்பேன்ங்கிறது ஃபுல் லைஃப் ஸ்பேனே சொல்லியிருக்காங்க. சோசியல் இன்ஃபுளுன்ஸ்ல இதுல எதெல்லாம் வரும்னா கல்ச்சர், ஃபேமிலி, சோசியல் எல்லா ஃபேக்டருமே இதுல வந்து முக்கியமான இடத்தை பிடிக்கும். ஓகே. சோ என்னது, ஒரு குழந்தை இன்ஃபேண்ட், ஒரு பிறந்த குழந்தை 18 மாசம் ஆகாத குழந்தைக்கு அம்மா அப்பா ஃபேமிலிக்குள்ளதான் பாண்ட் இருக்கும். அவங்க அவங்களுக்குரிய கேரை கொடுக்கும்போது அத வந்து அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். ஒருவேளை ஒரு குழந்தை பிறந்ததுமே சில, நீங்களே நிறைய குழந்தைங்க பார்த்திருப்பீங்க, காணாம எல்லாம் போயிருக்கும். அந்த குழந்தைங்க அப்ப எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வளரும், அப்ப அந்த குழந்தைங்க டெவலப் ஆகும்போது அவங்களுக்கு கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாங்க. நிறைய என்ன சொல்றது, நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க விருப்பம் எல்லாம் பாக்குறதால அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதனால நம்பிக்கை இந்த உலகத்து மேல இருக்காம இருக்கலாம். ஃபியரும் டெவலப் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. சோ இதுல பாசிட்டிவா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். விர்ச்சுனா என்னன்னு சொல்லியிருந்தேன். விர்ச்சுனா ஸ்ட்ரென்த், பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த். சோ இதுல நான் ஹோப், நான் நல்லபடியா ஒரு குழந்தை வரும்போதே நான் அதுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ட்ரஸ்டையும் கொடுத்துட்டேன்னா அந்த குழந்தை ரொம்ப நம்பிக்கையான குழந்தையா இருக்கும். யாரா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நினைச்சுக்கோங்க, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அது வேணும் இது வேணும்னு 1000 விஷயங்கள் வேணும்னாலும் நான் என்ன சொல்றது, உங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னு வேணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைக்கு பிரேவ் நிறைய வேணும். இந்த உலகத்துல ஹோப்புங்கிறது நிறைய வேணும். ஓகேங்களா, அது பிறந்தப்போ தேவைப்படுறதில்ல, கடைசி வரையும் தேவைப்படணும். ஏன்னா இந்த குழந்தை என்ன நடந்தாலும் நாளைக்கு மாறிடும்ங்கிற ஒரு ஹோப்பும், என்னனாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு பிரேவ் இருந்துச்சுன்னா அந்த உலகத்துல எந்த வயசுலனாலும் அச்சீவ் பண்ணிடலாம். இவங்க அதனால சொல்றது ஹோப்புங்கிறது ஒரு பிறந்த குழந்தைக்கு அந்த டைம்ல டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ். இத வந்து ஏர்லி சைல்ட்ஹுட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 18ல இருந்து 3 இயர்ஸ். சோ இது வந்து அட்டானமி அண்ட் சேம் அண்ட் டவுட். அட்டானமி கிடைக்கும், இல்லைன்னா ஷேம் அண்ட் டவுட் கிடைக்கும். அட்டானமின்னா என்னன்னா, இது டாட்லர்னா கொஞ்சம் எழுந்து நடக்கிற வயசு. சோ அப்ப என்னன்னா அவங்களே இண்டிபெண்டண்டா சில விஷயத்த எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. சோ அப்பெல்லாம் பண்ணும்போது அவங்களே அட்டானமி காலேஜ்னா என்னது, அவங்களே சுதந்திரமா செயல்படுற மாதிரி உள்ளது. அது வந்து அவங்களுக்கு பில்ட் ஆகும். ஒரு குழந்தைய நீங்க ரொம்ப நோ சொல்லாம இருந்தீங்கன்னா அவங்க நல்லா டெவலப் ஆவாங்கன்னு சொல்றாங்க. இதுவே அந்த குழந்தை ஒரு வேளை எதையோ எடுக்க போயிடுச்சு, திடீர்னு அந்த இதை தட்டி விட்டுடுச்சு, அது கொட்டிடுச்சு, பால் ஏதோ கொட்டிடுச்சுன்னா நீங்க அதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, நான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டியான்றது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அதை தொடாத, இதை தொடாத, அங்க போகாத, இங்க போகாத, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒருவேளை நீங்க திட்டிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஷேம் உண்டாகும். இது அப்போ அவங்களுக்குள்ள அடுத்தது வந்து நான் அப்ப இதெல்லாம் செஞ்சுக்கிட மாட்டேனா, நான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட்ல இதாயிருமா, சேம் அண்ட் டவுட். ஓகேங்களா, இது மாதிரி விஷயங்கள் வரும். ஒருவேளை இவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க, ஒரு குழந்தை நடக்குது, இல்லைன்னா அதை எடுத்துட்டு போய் அங்க வைக்குது, அது தனியா சுதந்திரமா அதுவே பண்ணிடுதுன்னா அதுக்கு வந்து ஓகே என்னால முடியும், வில் பவர் வரும்னு சொல்லுவாங்கல்ல, என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு வெற்றி வருமா. சரிங்களா, அட்டானமி அண்ட் சேம் அண்ட் டவுட். அட்டானமின்னா ஒரு குழந்தை நிக்கிறது, தன்னந்தனியா நிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. தப்பா பண்ணுச்சுன்னா சேம் அண்ட் டவுட். சோ அச்சீவ் பண்றது வில். 3வது ஸ்டேஜ் வந்து பிளே ஏஜ். இப்ப விளையாடுற பருவம் 3ல இருந்து 5 வயசு வந்து விளையாடுற பருவம்னு இவங்க டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. சில புக்ல வந்து ஒன்லி ஏஜ் மட்டும் தான் கொடுத்திருந்து, சில புக்ல இத கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இந்த ஏஜ் ரேஞ்சுக்கு பதிலா இன்ஃபான்சி, ஏர்லி சைல்ட்ஹுட் எதுல வரும், பர்பஸ் எப்ப அச்சீவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்திருக்காங்க. அதனால நம்ம இதையும் படிப்போம். பிளே ஏஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நான் விளையாட ஆரம்பிக்கிறேன், நானே ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுவேன்.
ஒரு நானே போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறது. ஒரு பொருள் எடுத்து அதை எப்படி விளையாடலாம்னு நானே இனிஷியேட்டிவ் பண்ணி ஆரம்பிக்கிறது வந்து இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்போ அது மூலமா அவங்க பர்ப்பஸ் அந்த பொருள் வந்து என்ன பண்ணுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடலாம். சோ ஒரு 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 குழந்தை ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுவே எடுத்து அது என்ன பண்ணுதுன்னு ஒரு சுவிட்ச் எல்லாம் தட்டி பாக்குது. திடீர்னு கார் ஓடிட்டு. அப்ப அந்த பர்ப்பஸ் அவங்க என்ன தேடுனாங்களோ அதோட ஒரு இத கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. சோ ஒரு விஷயத்த இனிஷியேட்டிவ் பண்ணும்போது, நம்ம ஒண்ணு அச்சீவ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த பர்ப்பஸ் அதோட நோக்கம் என்னவோ அத நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறபோது, அந்த அவங்களுக்கும் ஃபியூச்சர்ல அந்த பர்ப்பஸ்ங்கிறது அதிகமாவே டெவலப் பண்ண ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. ஒருவேளை அப்படி ஒரு குழந்தை கார் கிட்ட போய் எடுக்க போகுது. நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா பர்ப்பஸ் கிடைக்கும். டிஸ்கரேஜ் பண்ணீங்க, இல்லன்னா அத உடைச்சேன்னு வச்சுக்கோ, அந்த பிச்சு புடுவேன் பிச்சு எப்படிலாம் சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணி பனிஷ்மென்ட் குடுக்குறது. இதெல்லாம் பண்ணோம்னா அந்த குழந்தைக்கு கில்ட் வரும். ஓகேங்களா? சோ அதுவே பண்ணிட்டுனா, அதுவே என்ன பண்ணிரும் ஃபியூச்சர்ல எந்த காரியத்துக்கும் இனிஷியேட்டிவா இருக்கும். ஒரு ஸ்கூல்ல ரெப்ரசன்டேட்டிவா யார் இருக்கீங்கன்னா, சில குழந்தைங்க அவங்களா கை நீட்டுவாங்க. இவங்களுக்கெல்லாம் காரணம் குழந்தைங்கள்லயே அவங்களுக்கு இனிஷியேட்டிவ் பேரண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமயோ. நம்மளோட பருவம்னு வச்சுக்கோமே, இப்போ நீங்க 30 பிளஸ்க்கு 30க்கு மேல இருக்கீங்கனாலே, ஓரளவுக்கு நம்ம பேரண்ட் வந்து ஒரு 10த், 12த் தான் சில பேர் அதிகமா படிச்சிருக்கலாம். மோஸ்ட்லி இந்த ரேஞ்ச்ல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இத பத்தின ரொம்ப நாலேட்ஜ் இல்லாமயே அவங்க நம்மள சூப்பரா தான் வளர்த்திருப்பாங்க. சின்ன சின்னதா சிலது பண்ணியிருக்கலாம். அதனால கூட நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்காம போயிருப்போம். ஆனா நமக்கு இப்ப தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்படிலாம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள கில்ட் ஃபார்ம் ஆக போய் தான் அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்காம இருக்காங்கங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 4வது ஸ்டேஜ் வந்து ஸ்கூல் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. சோ இப்ப ஸ்கூலுக்குள்ள போயாச்சு. அ இது வந்து லேட் சைல்ட்ஹுட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது வந்து அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸ்கூலுக்குள்ள வந்தா அதுக்கு பேரு சைல்ட்ஹுட், லேட் சைல்ட்ஹுட்ன்னு சொல்லுவாங்க. 5 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள. சோ இங்க என்னன்னா, அடையாளம்னு அதாவது ஒரு அகாடமிக்குள்ள போறீங்க. அதுல நீங்க ஒரு ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வருது அப்டின்னா, அதான் இண்டஸ்ட்ரிங்கிறது இதுல அடையாளம்னு சொல்றாங்க. அப்படி வந்துச்சுன்னா, உங்களுக்கு காம்பிடன்சி பில்ட் ஆகும். அந்த போட்டி மனப்பான்மை நல்லபடியா எல்லார் கூடயும் காம்பீட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வளரும். இல்ல அதுல ஏதாவது ஒரு ஃபெயிலியர பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட மாட்டோம். இந்த மாதிரி தோண ஆரம்பிக்கும். எந்த ஏஜ்ல? ஸ்கூல் ஏஜ்ல. இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்கூல். ஸ்கூல் வந்து இப்ப நீங்க இண்டஸ்ட்ரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி. அதாவது ஸ்கூலே இப்ப அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. பிசினஸ் தானே போயிட்டு இருக்கு. அதனால அது இண்டஸ்ட்ரின்னா அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள போறீங்க. உங்கள எல்லாத்துக்குமே வந்து என்கரேஜ் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு மறுபடியும் ஒண்ணும் இல்ல. நல்லா பேசுவாங்க. இந்த குழந்தை நீ போம்மா. ஏன்னா நான் 5த் வரையும் பேச்சு போட்டிலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா 6த்ல நான் வேற ஸ்கூல். அந்த டீச்சருக்கு எனக்கு நான் பேச தெரியலனே தெரியாது. எனக்கு என்கரேஜ்மென்ட்டே வரல. உனக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மென்ட் வந்திருந்துச்சுன்னா நான் போயிருப்பேன். எனக்கு அது வரல. அப்ப நம்ம என்ன ஆயிருவோம்? நம்ம தப்பா பேசுறோங்கிற இன்ஃபீரியாரிட்டி என்ன அடுத்த லெவலுக்கு போக விடல. இந்த மாதிரி உங்களுக்குமே நெறைய இருக்கும் லைஃப்ல. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல விட்டதுக்கு காரணம் இதா தான் இருக்கும். இதே தப்ப நம்ம குழந்தைங்கட்டயும் நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். நம்மளோட நம்ம குழந்தைங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க குழந்தைங்க யார்கிட்டனாலும் அந்த தப்ப பண்ணும்போது நீங்க இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா தெரியும். சோ ஒரு ஸ்கூலுக்குள்ள போறீங்க. அந்த இண்டஸ்ட்ரிய அச்சீவ் பண்ண, காம்பிட்டன்ட் பண்ண யோசிக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அந்த உலகமே ஒரு போட்டி தானே! சோ அந்த காம்பிட்டன்சி உங்களுக்கு ஸ்கூல்லயே வரணும். வரலன்னா இன்ஃபீரியாரிட்டி வந்துரும். எல்லாத்துலயும் பின்னாடியே இருப்பாங்க. எஸ். ஸ்கூல் காம்படிஷன், காம்பிட்டன்சி. ஞாபகம் வைக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. 5 டூ 12 இயர்ஸ். கரெக்ட்டா எனக்கு அதேதான். 5வது படிக்கும்போது நடந்தது. ஒரு 10வது 10 வயசுக்குள்ள 5 டூ 12 அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அடாலசன்ஸ். இந்த அடாலசன்ட் 12 டூ 18 இயர்ஸ். இந்த இடத்துல ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். இல்லன்னா உங்களுக்கு ஒரு ரோல் கன்ஃப்யூஷன் கிடைக்கும். அதாவது ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் வேல்யூ 12ல இருந்து 18 வயசுக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்கும். ஒரு குழந்தை அதுக்கப்புறம் தன்னை பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறது. தான் இப்படிதான் யோசிக்க ஆரம்பிக்கிறது. எந்த மாதிரி சொல்லலாம்? நான் உண்மையா தான் பேசுவேன். இந்த மாதிரி ரோலுக்குள்ள ஏதாவது ஒண்ணு வருவாங்கல்ல. சோ அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அவங்க வளர்த்துக்குவாங்க. நான் இதுதான். என்னோட ரோல் இதுதான். நான் இந்த விஷயத்த பிலீவ் பண்றேன். நீங்க இப்ப இருக்கிற நான் 18 வயசு பையன்ட்ட நான் பேசியிருக்கேன். என்னோட தம்பிட்ட. அ அவனுக்கு அதிகமா தேவ பக்தி அதிகமா கிடையாது. ஓகேங்களா? அந்த ஏத்திஸ்ட்ங்கிறது ரொம்ப பெருமையா சொல்ற ஏஜ். சோ அவரோட பிலீஃப் அதுதான். ஓகேங்களா? அதுல அவர் ரொம்ப உறுதியா இருப்பாரு. சோ இதெல்லாம் வந்து அவரோட ஐடென்டிட்டின்னு அவர் வந்து இது பண்ண ஆரம்பிப்பாரு. இது ஒருவேளை நீங்க கொஞ்சம் குழப்பி விட்டுட்டீங்க. ஓகேங்களா? அந்த ஐடென்டிட்டி அது அது மாதிரியே எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏத்திஸ்டாவே இருப்பாரு. ஒருவேளை அந்த ஏஜ்லயே அவருக்கு ஏதோ ஒரு சின்னதா ஒரு கன்ஃப்யூஷன் வந்துருச்சு. ஏதோ ஒரு டவுட் வந்துருச்சு. நம்ம இப்படிலாம் பேசினதால தான் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து ரோல் கன்ஃப்யூஷன் ஆயிருவாரு. இப்ப நம்ம ஏத்திஸ்டா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரோல் கன்ஃப்யூஷன் வருதுல்ல. அதுதான் ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃப்யூஷன். இல்ல ஐடென்டிட்டி ஆச்சு. நான் தான் இதுங்கிற என்னோட ரோல நான் பிடிச்சிட்டேன்னா, நான் ஒரு ஃபெடிலிட்டி எனக்கு கிடைக்கும். ஒரு நேர்மையா இப்படியே போற மாதிரி. என்னோட ரோல்ல பெரிய சேஞ்ச் இல்லாம, நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி போகும். அது அந்த பிரேவ் கூட அந்த ஐடென்டிட்டில வரும். இல்லன்னா அப்படியே ரோல் கன்ஃப்யூஷன். நான் அதுவா, இதுவாங்கிற நெறைய கன்ஃப்யூஷனுக்குள்ள வந்துருவாங்க. கேள்விகள் அதிகம் வரும். பதில் இல்லாத பருவமா அது இருக்கும். 12 டூ 18.
இப்போ யங் அடல்ட்ஹுட்டுக்குள்ள வந்தாச்சு. ஓகேங்களா? இதுவரை அடலசன்ஸ் 5வது இதோட முடிஞ்சது. யங்கு, நார்மல் அடல்ட்ஹுட், ஓல்ட் ஏஜ் அவ்வளவுதான். யங் அடல்ட்ஹுட்ல என்னன்னா, இப்போ 18ல இருந்து 40 வயசு. ஓரளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்க்குள்ள போற இது ஓகேங்களா? சோ அதுல தான் இத ஏர்லி அடல்ட்ஹுட்ன்னு சொல்றாங்க. இல்ல யங் அடல்ட்ஹுட். சோ ரிலேஷன்ஷிப்ப அவங்க தேடுவாங்க. அதுல சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா, அவங்களுக்கு வந்து லவ் அப்படிங்கிறது ஒண்ணு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அத அதுல அச்சீவ் பண்ணுவாங்க. சோ அப்ப இந்த இன்டிமெசி மூலமா அவங்க போறது பாசிட்டிவ் ஆச்சுன்னா லவ் கிடைக்கும். இல்ல அதுல ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்தது, ஒரு ஃபெயிலியர் நடந்ததுன்னா, தனிமைப்படுத்திக்கிற மாரி விஷயங்கள் நடக்கும். ஐசோலேஷன். இந்த மாரி தனிமைப்படுத்துறதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து யங் அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அடல்ட்ஹுட் 40 டூ 65. இது வந்து ஜெனரேட்டிவிட்டி ஆர் ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெக்னேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து சொசைட்டிக்குள்ள என்ன பாக்குறேன். ஜெனரல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஃபேமிலி, கெரியர் எல்லாத்துலயுமே இந்த சொசைட்டில எல்லா விதத்திலயுமே ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஆகுறது. இதுவரையும் நீங்க ஒரு 6th இதுவரையுமே சொசைட்டிய பத்தி யாருமே ரொம்ப மீன் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அது வந்து 40 வயசு வரையும் இருக்கு. சாரி 12 டூ 18 இயர்ஸ் வரையும் பாருங்களேன். ரொம்பவே அப்படி பார்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சொசைட்டிக்குள்ள வரலாம். 40 வயசுக்கு மேல உங்களுக்கு ஃபேமிலி, கெரியர் இந்த மாதிரி எல்லா விஷயமும் பில்ட் ஆகும். சொசைட்டி கூட ரொம்ப இதுவா இருப்பீங்க. ஜெனரல் அப்படிங்கிற மாரி வச்சுக்கோங்களேன். அதாவது ஜெனரேட்டிவிட்டி. அப்படி அதுல சக்சஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த கேர் அப்படிங்கிற விஷயம், ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி இல்லன்னா ஸ்டாக்னேஷன்னா தேக்கம். அதோட ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு ஸ்டாக்னேஷன். ஜெனரேட்டிவிட்டின்னா சொசைட்டி கூட கான்ட்ரிபியூட் பண்ணும். அதுல ஏதாவது ஒரு நெகட்டிவா ஒண்ணு கிடைக்குதுன்னா, அதெல்லாம் பண்ணாம அப்படி இருந்த இடத்திலேயே அப்படி இருந்துருவாங்க. இப்ப சொசைட்டிக்காக சில விஷயத்துக்கு போராட்டத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல பாசிட்டிவா ரிசல்ட் ஆயிடுச்சுன்னா, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க. இல்ல அப்டின்னா என்ன ஆயிரும்? அது வேணான்னு அந்த மாதிரி ஒரு மாரி ஸ்டாக்னேஷன் லெவலுக்கு போயிருவோம்ல, அப்படி யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓல்ட் ஏஜ் 65+. சோ இந்த இடத்துல இன்டகிரிட்டி. முழுமை. நான் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டேன். என்னோட லைஃப் வந்து இதான் அப்படிங்கிற ஒரு ரெஃப்ளெக்ஷன், சாட்டிஸ்பாக்ஷன். ஓகே நான் வந்து நல்லா வாழ்ந்துட்டேன்ப்பா. என் வாழ்வே ஒரு முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னா, இது இன்டகிரிட்டி. என்னப்பா பண்ணோம்? எனக்கு அத பண்ணாம விட்டேனே, இத பண்ணாம விட்டேன். இந்த மாதிரி இருக்கிறது ரெக்ரெட். இது நெறைய பேருக்கு இருக்கும். இந்த வயசுல கூட இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் நான் நம்ம யாருமே ரெக்ரெட் பண்ணாமலாம் ஒரு விஷயத்துக்கு இருக்கவே மாட்டோம். அது 65+ல போய் பண்றீங்கன்னா ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க. நீங்க எல்லா ஒண்ணும் இல்ல. ஒண்ண விட ஒண்ணுக்கு ஆசை வரணும்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நீங்க எல்லாருமே வந்து டீச்சரா இருக்க பிஎட் படிச்சிருக்கீங்கன்னா, யாராவது வந்து ஐடில இருக்காங்க. இல்லன்னா இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா ஐடி. வேற ஏதாவது ஒரு டெவலப் ஆனது டிஎன்பிஎஸ்சில பாஸ் ஆயிட்டு போயிட்டாங்கன்னா, உடனே சொல்லுவீங்க. இத படிச்சதுக்கு டிஎன்பிஎஸ்சியே படிச்சிருந்திருக்கலாம். பாஸ் ஆயிருப்பேன் நானு. இந்த மாதிரி நம்மளுக்கு தாட்டுங்கிறது அப்படிதான் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த முழுமைங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு எந்த பருவத்துல வரும்னா, அந்த ஓல்ட் ஏஜ் பருவத்துல வரும். நான் எனக்கு குடுத்த லைஃப் நான் நல்லாவே லீட் பண்ணியிருக்கேங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றது அந்த 65+ல தான். அப்படி அந்த ஏஜ்ல அதோட நெகட்டிவா நடந்துச்சு அப்படின்னா, அது என்னவாயிரும்? ரெக்ரெட் ஆயிரும். ஒரு வருத்தம். நான் இத பண்ணாம விட்டேனே, இப்படி பண்ணாம விட்டேனே, இது ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் மாரி வரும். ஓகேங்களா? இப்படி ஃபுல்லா ஒரு முழுமையான வாழ்வு கிடைச்சுன்னா, உங்களுக்கு அதுவே ஒரு விஸ்டம்னு சொல்றாங்க. புத்தர் மாரி உங்களுக்கு ஒரு பவர், விஸ்டம். அறிவு வளர்ச்சி, அறிவு, விஸ்டம்னா ரொம்ப அழகா என்ன சொல்லலாம்? தமிழ் வார்த்தை. விஸ்டம். விஸ்டம்னா தமிழ்ல என்ன? அறிவுன்னு சொல்லுவாங்க. அத விட ஏதாவது சூப்பரான தமிழ் வேர்ட் ஏதாவது இருக்கா? ஞானம். சூப்பர். பிரேமா மேம், பிரேமசுந்தரி மேம், விவோ அவர்கள்லாம் சொன்ன மாரி ஞானம். எஸ். ஞானம் கிடைச்சிரும். இன்டகிரேட். இதுதான் நம்மளோட எரிக் எரிக்சன். எப்படி இருக்கு இந்த போர்ஷன்? எனக்கு இந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளையே நெறைய அப்படி கனெக்ட் பண்ற மாரி இருந்தது. எரிக் எரிக்சன் 65+ வரையும் சூப்பரா குடுத்திருக்காங்க. இப்ப நீங்க ஒருவேள யாரையும் ஏர்லி சைல்ட்ஹுட்ல இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா அந்த யங் அடல்ட்ஹுட்ல இருந்து நம்மளுக்கு இன்னொரு 3 பருவங்கள் இருக்கு. ஓகேங்களா? அந்த 3 பருவங்கள்ல இதெல்லாம் கரெக்ட்டா அச்சீவ் பண்ணி, நம்ம விஸ்டம் ஸ்டேஜ கரெக்ட்டா அச்சீவ் பண்ணணும். ஓகே. அ இதுல இப்போ நம்மளுக்கு வந்து சுகந்தி மேம் சொன்ன மாரி அந்த ஏஜ் ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். 0 டூ 18, 18 டூ 3, 3 டூ 5, 5 டூ 12, 12 டூ 18, 18 டூ 40, 40 டூ 65, 65+. இது வந்து நெறைய இடத்துல வேற வேற மாரி இருந்தது. நான் ஃபைனலி எத பார்த்தேன் தெரியுமா? ஏதோ ஒரு அ சரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு வெப்சைட் தான். வெப்சைட் மீன்ஸ் ஒரு கவர்மெண்டோட வெப்சைட் ஒண்ணு பார்த்து அதுல இருந்த ஏஜ் ரேஞ்ச் தான் போட்டிருக்கேன். சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த 2 அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு அடுத்ததுல 3 டூ 5 இப்படி போடுவாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்காது. அதனால நீங்க முதல்ல இத படிச்சுட்டீங்கன்னா, இத எழுதிட்டீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணிடலாம். 0 டூ 18 மந்த்ஸ், 18ல இருந்து 3 இயர்ஸ், 3 டூ 5, 5 டூ 12, 12 டூ 18, 18 டூ 40, 40 டூ 65, 65+. இவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் இன்ஃபான்சின்னா அந்த பிறந்த குழந்தை இருக்குல்ல, அதெல்லாம் இன்ஃபான்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏர்லி சைல்ட்ஹுட், இதுல அந்த டாட்லர் ஸ்டேஜ் எல்லாம் வந்துரும். பிளே ஏஜ், விளையாடுற ஏஜ் 3ல இருந்து 5, ஸ்கூல் ஏஜ் 5 to 12, அடலசன்ஸ் வந்து அந்த அது என்ன பருவம், அது கரெக்டான பருவம் சொல்ல, இளமை பருவம்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த இதுல வந்து 12 to 18, அதுக்கு முன்னாடி யங் அடல்ட்ஹுட். இதுதான் வந்து அந்த மெச்சூரிட்டி ஏஜுக்குள்ள போறது, அதுதான் யங் அடல்ட்ஹுட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடல்ட்ஹுட், அடலசன் அப்புறம் தான் அடல்ட்ஹுட் வரும், ஃபைனலி ஓல்ட் ஏஜ். எஸ், டீனேஜ். அடலசன்ஸ்னா டீனேஜ், கரெக்ட். குமரப்பருவம். தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப யங் அடல்ட்ஹுட் இதுதான் இளமை பருவம்னு வரும். சரிங்களா? இது வந்து குமரர், குமரன், குமரி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பருவம். ஸோ இன்ஃபான்சி, ஏர்லி சைல்ட்ஹுட், பிளே ஏஜ், ஸ்கூல் ஏஜ், அடலசன்ஸ், அடல்ட்ஹுட். எப்போதுமே ஒண்ணு மறந்துடாதீங்க, சைல்ட்ஹுட்டுக்கு அப்புறம் அடலசென்ஸ் வரும், இல்லைன்னா அடலசென்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அடல்ட்ஹுட் வரும். சைல்ட்ஹுட் லாஸ்ட்ல அடல்ட்ஹுட், நடுவுல தான் அடலசன். இதுதான் ஸ்டேஜ். இதுல கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இப்ப நோட்ஸ் எழுதினீங்கன்னா மைண்டுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல் கான்செப்ட். இப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன், உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இண்டஸ்ட்ரி எந்த ஸ்டேஜ்ல வரும்? இண்டஸ்ட்ரியும் இன்ஃபீரியாரிட்டி, அதாவது நேமோட சொல்லுங்க அந்த இதையும். ஃபோர்த் ஸ்டேஜ்னு சொல்லுங்க. ஸ்கூல், ரெண்டையும் சேர்த்து போட்டா சூப்பரா இருக்கும். ஸ்டேஜும் 5வது ஸ்டேஜ் ஸ்கூல் ஏஜ்ல தான் என்ன வருது, 5வது ஸ்கூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ல இருந்து 12th வரையும் அப்படிங்கிற ஞாபகம். ஒரு இண்டஸ்ட்ரி, இன்ஃபீரியாரிட்டி 5 வயசு தான் கரெக்ட். 5 வயசுல அப்பதான் ஸ்கூலுக்குள்ள போவோம், அப்பதான் அந்த ஸ்கூலை பார்ப்போம். ஸ்கூலே போற இண்டஸ்ட்ரி அதான் இருக்கு, அப்போ அங்க போறோம், இல்லைன்னா இன்ஃபீரியாரிட்டி கிடைக்கும். வேற என்னது? இனிஷியேட்டிவ்க்கு ஆப்போசிட் என்னது? நான் ஒரு விஷயம் இனிஷியேட் பண்றேன், எனக்கு பாசிட்டிவா சொல்றீங்க, நான் அதை மறுபடியும் மறுபடியும் பண்ணுவேன், எனக்கு வந்து என்னோட பர்பஸ் என்னன்னு நான் கண்டுபிடிச்சுப்பேன். இல்ல, நீங்க என்ன வந்து அதை பண்ணாத, இதை பண்ணாத, இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன கத்துறீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும்? எஸ், கில்ட் ஆயிரும். அதெல்லாம் பண்ண பர்பஸ் இல்லைன்னா கில்ட். இன்டிமெசிக்கு நெகட்டிவ் என்ன? நான் வந்து இன்டிமெசின்னு நான் சொல்லிட்டேன், அந்த லவ் அப்படிங்கறத அச்சீவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன அச்சீவ் பண்ணுவாங்க? எஸ், ஐசோலேஷன் அப்படிங்கறத அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்டாக்னேஷன் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? ஸ்டாக்னேஷன் வந்து ஒரு தேக்க நிலையில இருக்கிறது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல என்ன பார்த்தோம்? பாசிட்டிவ். எஸ், ஜெனரேட்டிவிட்டி. ஓகேங்களா? அடல்ட்ஹுட்ல பார்த்திருப்போம் ஜெனரேட்டிவிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இண்டஸ்ட்ரி இன்ஃபீரியாரிட்டி இத வந்து எந்த ஸ்டேஜ்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு? எஸ், ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட்ல தான் அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. Which is age group given by Erikson for the stage industry versus inferiority? இப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதான் சொல்றேன், இந்த இயர் ஏஜ் டிஃபரன்ஸ் சில இதுல அப்படி இருக்கும், சில இதுல எப்படி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஏன்னா நமக்கு கொஸ்டின் எடுக்கிறவங்க எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியாது. இது வந்து ஏதோ ஹெச்டெட்னு சொல்லிட்டு இதுலயே உள்ளது. எஸ், நம்ம வந்து 5 to 12 பார்த்தோம், இங்க 6 to 11. இல்லைங்களா? அதான் அந்த ரிசர்ச் கேட்ல ஒரு பப்ளிகேஷன் பேப்பரையே நான் பார்த்துட்டேன். சோ இந்த பேப்பர்ல போய் பாருங்க, அந்த ஏஜ் இயர் எல்லாம் இருக்கும். நான் அதை மீன் பண்ணி தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது உள்ள ஏஜ் இருக்கு. டெஸ்ட்ல கொஸ்டின், பழைய கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தப்ப எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஏஜ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நம்ம ஏஜ்லயே போங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். C++ கொஸ்டின்ஸ் எப்படி எடுத்தீங்க மேம்? C++ கொஸ்டின் இந்த மாதிரி அடுத்தடுத்து வேற இதுல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து தான் எடுத்தேன். In Erickson's theory of psychosocial development, the stage of industry versus inferiority belongs to which one of the following developmental stage? ஒரே இதுதான் நானும் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, நானும் கேட்டு வச்சிருக்கேன். C++க்கு புக் பேக் கொஸ்டின் இந்த டைம் அதிகமா எடுத்தேன் மேம், மறந்துட்டேன் சொல்ல. எஸ், இப்போ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எதுக்குள்ள வரும்? லேட் சைல்ட்ஹுட்ல வரும். ஏர்லி சைல்ட்ஹுட்ல எது வரும்? ஏர்லி
அந்த ஏஜ் போடுங்க பார்ப்போம். ஏர்லி சைல்ட்ஹுட்டோட ஏஜ் 18 மாசத்துல இருந்து 3 வயசு வரையும் இருந்துச்சுல்ல, அதான் ஏர்லி சைல்ட்ஹுட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அப்புறம் என்ன ஏஜ் வரும்? பிளே ஏஜா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஏஜ் வரும்? பிளே ஏஜ்க்கு அப்புறம் அடாலசென்ஸ் வந்துரும். சோ அந்த ஸ்டேஜஸ் தான். ஓகே. இதுதான் வந்து எரிக் எரிக்சன். நீங்க நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒருக்கா நீங்க எரிக் எரிக்சன பார்த்தா மட்டும் தான் புரியும். நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஃபிகர் காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த ஃபிகர் இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும். எப்போ ஒரு குழந்தை அம்மா கையில இருக்கு. அப்ப அம்மா அந்த கான்செப்ட் வந்துச்சுன்னா, இந்த இதுல வந்து ஏஜ் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால அந்த ஏஜ்ல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தானா எழுந்து நிக்கிற ஸ்டேஜ். எழுந்து நின்னுட்டாங்கன்னா அட்டானமி. இல்லன்னா சேம் அண்ட் அவுட் வரும். இது ஸ்கூல் ஸ்டேஜ். ஒரு விஷயத்த ஸ்கூல் ஸ்டேஜ்ல ப்ரீ ஸ்கூல் தான் போட்டிருக்காங்க. நீங்களா ஒரு விஷயம் விளையாட ஆரம்பிக்கிறது. இனிஷியேட்டிவ் கரெக்ட்டா போட்டீங்க அப்படின்னா ஓகே. திடீர்னு இந்த பையன போட்டா அடிச்சுட்டீங்க. 2 பேரும் வந்து உங்கள திட்டுனாங்கன்னா கில்ட் ஆயிருவீங்க. நெக்ஸ்ட் காம்பிடன்ஸ். காம்பிடன்ஸ் ஸ்கூல் ஏஜ்க்குள்ள வர்றது. இண்டஸ்ட்ரி அப்படி இல்லன்னா இன்ஃபீரியாரிட்டி வரும். அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் லெவல்ல போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லன்னா அவங்களுக்கு ரோல் கன்ஃபியூஷன் ஆகும். இதுல ஒண்ணு இன்டிமசி அப்படி இல்லன்னா ஐசோலேஷன். அச்சீவ் பண்றது லவ் அப்படிங்கறத அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்னது? ஒரு உலகமும், குடும்பம், கெரியர் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருப்பாங்க. சோ அப்போ பாத்தீங்களா இவங்க ஒரு சைடு போன் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குழந்தைய பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குழந்தை, இந்த பக்கம் லேப்டாப் ஓப்பன்ல இருக்கு. நம்ம நிறைய பேர் இப்ப எந்த ஸ்டேஜ்ல தான் இருப்போம்? இந்த ஸ்டேஜ்ல தான் இருப்போம். எல்லாமே ஒன் பை ஒன் ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். சோ அதுதான் வந்து இந்த கேர் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன் இந்த இன்டெகிரிட்டி வெர்ஸ் டெஸ்பெரிட். ஓகேங்களா? சோ விஸ்டம் அச்சீவ் பண்ணுவோம். மெச்சூரிட்டியான ஒரு ஏஜ். கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும் உமாதேவி மேம். ஓகேங்களா? மறுபடியும் உங்களுக்கு டவுட்டா இருந்தா என்ன பண்ணும்? நம்மளோட ரெக்கார்டிங்க தான் கேட்கணும். ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். டேனியல் கோல்மன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் 2 தான் இருக்கு. சோ முக்கியமானது எரிக் எரிக்சன், அதுக்கப்புறம் டேனியல் கோல்மன். இவர் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசிருப்பாரு. இவ்வளவு நாள் நம்ம ஒரே அறிவு, புலமைகளை பத்தியே பேசிட்டு இருந்தோம்ல. எமோஷன்ங்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் பேசவே இல்லை. அதுக்கு பேசினவர் தான் நம்ம டேனியல் கோல்மன். சோ இவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அண்ட் சயின்ஸ் ஜேர்னலிஸ்ட். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு புக் வந்து 1995ல வந்து எழுதியிருக்காரு. ஒய் இட் கேன் மேட்டர் மோர் தென் ஐக்யூ. ஐக்யூவை விட இக்யூ ஏன் இம்பார்ட்டன்ட்? சில இடத்துல இஐன்னு சொல்லுவாங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சில இடத்துல இக்யூ எமோஷனல் கோஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஐக்யூலயே நீங்க வந்து ஒரு குழந்தை ஐக்யூல பெஸ்டா இருக்கணும்னே பாக்குறீங்களே, இக்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னவர் இவர்தான். சோ அவர் மாதிரி ஒரு வாழ்க்கையில வந்து ஒருத்தர் சக்சஸ் ஒர்க் லைஃப்லயோ அவர் சக்சஸ் ஆகணும்னா அவருக்கு இன்டெலிஜென்ட் மட்டும் போதாது. அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ண தெரியணும். அவங்களோட எமோஷனே ஹேண்டில் பண்ண தெரியணும். அடுத்தவங்களோட எமோஷனே ஹேண்டில் பண்ண தெரியணும். நீங்க நீங்க நிறைய பேர் வந்து என்னதோ ஒண்ணுல நான் பார்த்தேன். ஐ திங்க் நீயா நானாவா இருக்கும். இல்லன்னா அதே மாதிரி ஒண்ணு ஒரு சேனல்ல போடுவாங்களா அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க. ஒரு ஹஸ்பண்ட்க்கு நான் இப்ப வந்து ஜெண்டர் பேஸ்டா கேட்கல. அதுல உள்ள கண்டென்ட் தான் பேசுறேன். அதனால இது யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு ஹஸ்பண்ட் கோவம் வந்துருதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கு ஆங்கர் வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இதே மாதிரி உங்களை கோவப்படுத்துற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துலயும் நடந்திருக்கும். அப்ப மட்டும் நீங்க ஏன் அதை பண்ணல? நீங்க தான் தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களதான் தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கோவப்படுற எல்லாமே நடந்திருக்கும்ல. ஏன் பண்ணல? அப்போ அவரு வந்து அங்க பண்ணா அது வேற மாதிரி ஆயிரும். சோ இதுதான் வந்து அந்த கிட்டத்தட்ட எமோஷனல் கொஸ்டின் மாதிரி. அவனுக்கு தெரியுது. ஓகே ஒரு ஆபீஸ் என்விரான்மெண்ட்ல நம்ம எமோஷனல் நம்ம ஹேண்டில் பண்ணாதான் அந்த இடத்துல வின் பண்ண முடியும்னு தெரியுது. ஃபேமிலி என்விரான்மெண்ட்ல அது தேவையில்லைங்கிறது அவங்க மைண்டுக்கு தெரியுது. அது தவறு. எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணணும்? எமோஷனலை ஹேண்டில் பண்ணணும். நம்ம ஒரு ஸ்கூல் டீச்சரா உள்ள போனாலும் சரி, காலேஜ் யாருக்கு எடுத்தாலும் சரி, நம்மள கோவப்படுத்துறதுக்கு ஒரு குட்டி குட்டி பசங்க இருக்கதான் செய்வாங்க. நம்மள ட்ரை பண்ணுவோம். அதாவது நம்மளோட எந்த லெவலுக்கு இவங்க தாக்கு பிடிப்பாங்கன்னு கடவுள் நமக்காக அனுப்பி வச்ச தேவதைகளா தான் நம்ம அவங்கள பார்க்கணும். ஓகேங்களா? அவங்கள எவ்வளவு கோவப்படுத்தினாலும் ஓகேங்களா? அவங்கள எவ்வளவு பாசிட்டிவா எந்த அளவுக்கு உங்க எமோஷன் கோபப்படாம ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றீங்கன்றதுல்ல அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இவர் முக்கியமா இதுல 5 காம்போனன்ட் சொல்றாரு. ஒரு ஹியூமனுக்கு இதெல்லாம் தேவை. ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ். உங்களுக்கே உங்களோட எமோஷன் பத்தி தெரியணும். உங்களோட ஸ்ட்ரென்த் தெரியணும். உங்களோட வீக்னஸ் தெரியணும். உங்களோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க என்ன கோல் அச்சீவ் பண்ணணும், நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது எப்படிலாம் அடுத்து அவங்கள அஃபெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். இதுதான் செல்ஃப் அவேர்னஸ். தன்னையே தான் தெரிந்திருக்க வேண்டிய நிலை. நான் இப்போ கத்துனேன்னா அதனால அங்க பாதிக்கப்பட ஒரு கல்யாண வீடு. நீங்க கத்துறீங்க. கத்துனா உங்க எமோஷன் பஸ்ட் அவுட் ஆயிரும். நல்ல விஷயம்.
கத்துறதால அந்த கல்யாண வீடு எப்படி மாறும்? ஓகேங்களா? இந்த இம்பாக்ட்டையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இதுதான் செல்ஃப் அவேர்னஸ். உங்க எமோஷன் எல்லா நேரத்திலயும் வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. அதே மாதிரி சில வீக்னஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருமே அவங்கவங்க வீக்னஸ வெளியவே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்குள்ள நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப அடிபட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த வீக்னஸ் அப்பதான் யோசிப்பீங்க. அதுவரையும் உங்க ஸ்ட்ரென்த் மட்டும் தான் தெரியும். நானும் அப்படிதான். அதனால சொல்றேன். சோ வீக்னஸ், ஸ்ட்ரென்த் இதெல்லாம் தெரிஞ்சா ஒண்ணும் இல்ல. யாராவது என் காது பக்கத்துல வந்தா கத்துனா எனக்கு கோவம் வரும். ஓகேங்களா? இதே என் வீக்னஸ். இது தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே உங்க காது பக்கத்துல வந்து கத்தி உங்கள கத்த வைக்கவும் ஆட்கள் இருப்பாங்க. அப்போ என்னோட வீக்னஸ் இதுதான். இருந்தாலும் அப்படி ஒரு வீக்னஸ் வந்தாலும், இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்னா, எனக்கு இப்படி இம்பாக்ட் ஆகுங்கிற ஒரு நிமிஷம் நினைக்கிறது தான் செல்ஃப் அவேர்னஸ். சரிங்களா? செல்ஃப் ரெகுலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, என்னோட எமோஷன், என்னோட இம்பல்ஸ்னா பொறுமை இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? அதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணணும். மேனேஜிங் ஆர் ரீடைரக்டிங் யுவர் டிஸ்ரப்டிவ் அது தேவையில்லாத உங்கள தடுமாற வைக்கிற எமோஷன், இம்பல்சஸ் இதெல்லாம் இது பண்ணிட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல அடாப்ட் ஆயிக்கணும். நான் இப்படிதான். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்படிலாம் எல்லா விஷயத்திலயும் எஸ் சுகந்தி மேம். வீக்னஸ அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நானுமே சொல்லல. ஆனா வீக்னஸ நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்கலாம் ஈஸியா வீக்னஸ கண்டுபிடிச்சுருவாங்க. ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கடுப்பேத்துனா எதுக்கு கடுப்பாகுறீங்களோ அதான் உங்க வீக்னஸ். அத அடுத்தவங்க ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. நீங்க கத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கடுப்பாகுறீங்கன்னு அர்த்தம். இத நீங்க எங்கேயுமே பார்க்க வேண்டாம். இங்க யாருக்காவது கல்யாணம்லாம் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலி லைஃப்ல இத பார்ப்பீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒய்ஃப் ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி. உங்களுக்கு சிலத பேசினா கோவம் வரும்னா, அவங்க கோவத்துல இருக்காங்கன்னா, ஆப்போசிட் பெர்சன் உங்கள கோவப்படுத்தி அந்த வார்த்தைய கரெக்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம வீக்னஸ். சோ அதனால நம்ம வீக்னஸே வெளிய தெரியாம அப்படியே கம்கமா நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. செல்ஃப் ரெகுலேஷன் என்னது? என்னதான் இருந்தாலும் அடாப்ட் ஆய கத்துக்கணும். நான் இப்படிதான் இருப்பேன். எனக்கு அப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் அந்த ரொம்ப என் என்விரான்மென்ட் இப்படிதான் இருக்கணும். அது தவிர்த்து என்னோடது இவங்க யூஸ் பண்ணா இப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம இருப்போம்ல. இதுக்கு இல்லாம ஏன்னா நம்ம உலகத்தோட ஒரு ஸ்கூலுக்குள்ள போறீங்க. ஒரு வொர்க் பிளேஸ் போறீங்க. அங்க போய் நான் இந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆக மாட்டேன்னு சொல்ல முடியாது. சோ எல்லா விஷயத்துக்கும் நம்ம அடாப்ட் ஆக தான் செய்யணும். அடாப்ட் ரொம்ப முக்கியம். உடனே நான்லாம் முன்னாடி யோசிச்சிருக்கேன். அப்படி நம்ம சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல மாறுனா நம்ம வந்து ஒரு அனிமல் இருக்கு தெரியுமா? அப்படி சொல்லிருவாங்களோ! இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். அப்ப நான்லாம் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. பாவம் என்ன டீல் பண்றவங்கலாம். சோ அப்படி அப்படி யோசிக்க கூடாது. நம்ம அடாப்ட் ஆகுறதால 4 பேருக்கு நல்லதுன்னா, தப்பே கிடையாது. அப்படி யோசிக்கணும். ஓகேங்களா? எஸ். அந்த பச்சோந்தியில நான் நெனச்சிருக்கேன். அப்படிலாம் யோசிக்க கூடாது. நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல அடாப்ட் ஆகியிருக்க கத்துக்கணும். நெக்ஸ்ட் மோட்டிவேஷன். சோ ஒரு அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ஒரு டிரைவ் மாதிரி உங்கள புஷ் பண்ற ஒரு விஷயமா தான் இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இது பேஷன நோக்கி உங்கள கொண்டு போகும். பெர்சிஸ்டன்ட் ஒரு விஷயத்துல நீங்க தீர்க்கமா நிக்கிறதுக்கு, உங்களோட உள் உணர்ச்சிகள கொண்டு போறதுக்கு, இந்த மாரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த ஸ்டேஜ்ல எமோஷனலா சொல்லும்போது. முக்கியமா அடலசன்ஸ். அடலசன்ட்க்கு நெறைய மோட்டிவேஷன் தேவைப்படும். அந்த 12th பசங்க 10த்ல இருந்து 12th அந்த லெவலே வச்சுக்கோங்களேன். சோ நீங்க ஸ்கூல் லெவல்ல எல்லாத்தையுமே ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க. அப்படி ஆயிரலாம், இப்படி ஆயிரலாம். அந்த இதுதான் உங்கள அச்சீவ்மென்ட்க்கே கொண்டு போகும்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எம்பதி. அடுத்தவங்களோட எமோஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பேரு தான் எம்பதி. இது நெறைய பேருக்கு தெரியாது. அடுத்தவங்களோட ஷூல இருந்து ஒரு விஷயத்த பார்க்கணும். லேட்டா வந்திருக்காங்க. கத்துவோம். ஓகேங்களா? இது என்னோட ஷூல இருந்து நான் பண்ற ஒரு விஷயங்கள். என்னோட ஷூ நான் பண்ற விஷயத்த தான் இது. ஆனா அந்த குழந்தை ஒரு ஒண்ணு சொல்லும். இந்த மாதிரி திடீர்னு நான் கிளம்பும்போது இந்த மாதிரி இவங்களுக்கு உடம்பு சரியில்ல. அதனால பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும். அதையும் பொறுமையா கேட்டு, நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் அததானே பண்ணுவோம். ஒருத்தவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தண்ணி எடுத்து குடுத்துட்டு வர்றத நானும் பண்ணுவேன், நீங்களும் பண்ணுவீங்க. ஆனா அந்த குழந்தை லேட்டா வந்தத மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த குழந்தை வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னா, அவங்களோட சைடு அந்த எம்பதி ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்கு. எம்பதிய பார்க்கணும். அதாவது அடுத்தவங்களோட சிச்சுவேஷனையும் நீங்க பார்க்கணும். இவ்வளவுதான். அவங்களோட ஃபீலிங் பார்க்கணும். அதுக்கு ஏத்தாப்புலன்னா உங்களுக்கு அதிகமா ரொம்ப கோவம் வராது. நெக்ஸ்ட் சோசியல் ஸ்கில். ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்றது, அடுத்தவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறது, கம்யூனிகேஷன், ஒரு பாண்ட் வந்து பில்ட் பண்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒரு கொலீக் கூட பண்றது, பியர் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே இந்த சோசியல் ஸ்கில்ல வரும். இந்த 5 காம்போனன்ட்லயுமே என்ன இருக்குன்னு சொல்றாங்க? ஈக்யூங்கிற விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னலாம்? நிமோனிக் போடுங்க. 3 எஸ் வருது. செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன், சோசியல் ஸ்கில். அப்புறம் மோட்டிவேஷன், எம்பதி. ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ட்ரிபிள் எஸ் மீ. அவ்வளவுதான். 3மே எனக்கு வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிபிள் எஸ்னா என்னது? ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூ. செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன், சோசியல் ஸ்கில் வேணும். அதுதான் நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணும். எம்பதியும் பாத்துக்கணும். இந்த மாதிரி. இதோட கீ பிலீஃப்ங்கிறது இவர் சொல்ல வர்றது இதுதான்.
ஐக்கியூ வந்து ஒருத்தரை ஹையர் பண்ண ஒரு பொசிஷனுக்கு ஹையர் பண்ண உங்களோட இன்டெலிஜென்ஸ் போதுமா இருக்கலாம். ஆனா நீங்க இருக்கிற லெவல விட்டு அடுத்த ஒரு மேனேஜர் ஆகுறீங்க. ஸ்கூல்ல அடுத்த லெவலுக்கு நீங்க எதுக்கு போனனாலும் உங்களோட இக்யூ நீங்க அடுத்தவங்கள எந்த லெவலுக்கு எமோஷனலி கரெக்ட்டா ஹேண்டில் பண்றீங்களோ, அத பொறுத்து தான் உங்களோட ப்ரமோஷன் இருக்கும்னு சொல்றாங்க. இஐ இக்யூ வந்து லேர்னபிள். அது பிராக்டிஸ் மூலமாவோ, ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ரெஃப்ளெக்ட் பண்றத, அதாவது நீங்க ஒருத்தவங்கள கத்தி அவங்களுக்கு பின்னாடி நடக்கிறத பொறுத்து கூட நீங்க மாறிக்கலாம். ஃபீட்பேக் இந்த மாதிரி எது மூலமானாலும் இத வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஐக்யூவ விட இந்த உலகத்துல இக்யூ தான் இம்பார்ட்டன்ட்ங்கிறது தான் இவர் அழுத்தி அழுத்தி சொல்லுவார். சரிங்களா? Which of the following is not an element of emotional intelligence? எஸ். ஸோ நம்ம பார்த்தது சோசியல் ஸ்கில் பார்த்தோம். செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் எஸ்டீம், மோட்டிவேஷன், E for yes, E for empathy. Which one of the following characteristic does not explain the emotional intelligence of the person? சோ இதுல எது வந்து இக்யூவை பத்தி பேசல அப்படின்னு கேட்டிருக்காங்க. குட் நாட் சென்ஸ் ஓன் ஃபீலிங் அண்ட் எமோஷன். உங்களோட ஓன் ஃபீலிங் அண்ட் எமோஷனே உங்களால சென்ஸ் பண்ண முடியலன்னா, ஐடென்டிஃபை அண்ட் பெர்சீவ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எமோஷன் இன் அதர்ஸ். அடுத்தவங்களோட எமோஷனை நீங்க பாக்குறீங்க, அதை ஐடென்டிஃபை பண்றீங்க. ஒருத்தவங்க கோவமா இருக்காங்க, அதை புரிஞ்சுட்டு நீங்க அமைதியா போறது, அது எல்லாமே அந்த ஐடென்டிஃபிகேஷன்ல வரும். இன்கார்பரேட் த பெர்சீவ்ட் எமோஷன் இன் ஓன் தாட். சோ நீங்க பாக்குற அந்த எமோஷனை உங்களோட இடத்துல இருந்து பாக்குறீங்க. நம்மள அந்த இடத்துல அப்படித்தானே பண்ணுவோம். ஹேவ் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நேச்சர் அண்ட் அவுட்கம் ஆஃப் யுவர் ஓன் எமோஷன் இன்டென்சிட்டி. சோ அந்த அந்த இடத்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு ஏத்தாப்புலோட உங்களோட எமோஷனோட இன்டென்சிட்டி அவுட்கம் வருது. அந்த இடத்துல கத்தாம அதே விஷயத்த பொறுமையா சொல்றீங்க. ஒண்ணும் இல்ல. அமைதியா இருங்கன்னு தானே கத்ததானே செய்றோம். இப்படிலாம் நீங்க டயலாக் பார்த்திருப்பீங்கல்ல, அதுதான். அமைதியா இருங்கம்மா அப்படின்னு அமைதியாவே சொல்லுங்க. இன்டென்சிட்டின்னா அந்த சவுண்டோட இன்டென்சிட்டி சரிங்களா? அத கம்மி பண்ணாலே உங்க எமோஷன் இன்டென்சிட்டியும் என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். எஸ். அதோட இதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் தான். ஒருத்தரோட ஃபீலிங், எமோஷன பார்க்காம விட்டா அது எப்படி வராது? இக்யூல வராது. டஸ் நாட் எக்ஸ்பிளைன் வந்து இந்த ஒன் மட்டும் தான். மத்தது எல்லாமே இக்யூ தான். சோ எமோஷன் இன்டெலிஜென்ஸ் இதுல 4ல எந்த விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கு? கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறது, எம்பசஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தாலே அதான் அர்த்தம். ப்ராப்ளம் சால்விங்ல ப்ரொஃபிஷியன்ட் ரொம்ப அது என்ன அதுக்குள்ள வந்துருச்சு. ப்ரொஃபிஷியன்னா ரொம்ப அதுல ரொம்ப டேலண்டா இருக்கிறது. ஓகேங்களா? ரொம்ப தமிழ் வார்த்தை ஒண்ணு உண்டு, வர பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், அடுத்தவங்க கூட இன்டர் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அப்டிராக்ட் திங்கிங் அதிகமா இருக்கும். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எஸ். இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். ஓகேங்களா? ஆனா எல்லாருக்கும் அது ஒரு பெரிய 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 கேரக்டரிஸ்டிக்கா சொல்ல முடியாது. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இக்யூக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. இது வந்து அடுத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ப எப்படி கொண்டு போறீங்கங்கிறது. அது எமோஷன் பேஸ் பண்ணி, அது அழுகை, சிரிப்பு. சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல ரொம்ப நிறைய டைப் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து விவேக் காமெடி பிடிக்கும். சில பேருக்கு வடிவேலு காமெடி பிடிக்கும். சில பேருக்கு விவேக் காமெடி பிடிக்கும். ஓகேங்களா? அதான் சொல்லணும். சில பேருக்கு வந்து ஒருத்தரோட காமெடி பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. சந்தானம் காமெடி எல்லாம் சில பேர் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வந்து அடுத்தவங்கள கொஞ்சம் இது பண்ணி பேசுறது அவங்களுக்கு காமெடி. இதுவே நீங்க வடிவேலு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களே குறைச்சு நம்மள சிரிக்க வைப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் காமெடி. சோ இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர நீங்க அடுத்தவங்கள சிரிக்க வைக்க யூஸ் பண்றீங்களா? இல்லன்னா உங்கள தாழ்த்திக்கிட்டு அடுத்தவங்கள சிரிக்க வைக்க யூஸ் பண்றீங்களா? இல்ல அடுத்தவங்கள கலாய்ச்சு நீங்க சிரிக்கிறீங்களா? இதெல்லாம் பேஸ் பண்ணி நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்பவும் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னது? எமோஷன். நீங்க கிண்டல் பண்ற அந்த ஒரு ஆளோட எமோஷன் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நான் பார்த்திருக்கேன். ஒருத்தவங்க கீழ விழுந்துட்டாங்க. தெரியாம தவறி விழுந்துட்டாங்க. அது ஒரு குழந்தை. காலேஜ் படிக்கிற பொண்ணு. அம் அந்த குழந்தை எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டாங்க. சின்ன விஷயம் தான். அந்த குழந்தை கொஞ்சம் கீழ விழுந்த குழந்தைக்கு அது ஏன்னா குழந்தைன்னே சொல்றேன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு அந்த பொண்ணு என்ட்ட. அதனால சொல்றேன். அந்த குழந்தை கொஞ்சம் ஃபேட்டா இருந்ததால, அந்த குழந்தையால உடனே தூக்க முடியல. அப்ப 2 பேரும் ஹெல்ப்புக்கு நாங்க தூக்கி விடுறோம். ஃபுல் வெயிட்டுமே அவளுக்கு வந்து முடியல. அதனால இத எழுந்திரிக்க முடியலங்கிறது அந்த கிளாஸே சிரிக்குதா? ஒரு வாரம் அந்த குழந்தை கிளாஸுக்கே வரல. எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அப்புறம் நான் கால் பண்ணி பேசி, அவங்க பேரண்ட் எல்லாம் பேசி, அப்போ ஒரு சின்ன விஷயம் தான். சிரிப்பு தானே பண்ணோம். ஆனா இது வேற விஷயங்கள் நெறைய இருக்கு. ஓகே.
இதுல வந்து எமோஷனல்ல வந்து நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம்னு இருக்குல்ல, அது வராது மேம். இது வந்து முக்காவாசி ரெஸ்பெக்ட்ட பார்த்தாலே இங்க நெறைய விஷயத்துல நம்ம இறங்கியே மாட்டோமே. உங்க ரெஸ்பெக்ட்ன்னு பார்த்தா அடுத்தவங்களோட எமோஷனே பார்க்காம விட்டுருவோம்ல. அந்த மீனிங்ல பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த செல்ஃப் எஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்ததெல்லாம் பார்க்க முடியாது. ஓகேங்களா அபிராமி மேம்? கிளியரா புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஆ எஸ். பின்னாடி பார்ப்போம். ஓகே அபிராமி மேம். நெக்ஸ்ட் ஒன். அடலசன்ஸ்ல முக்கியமா என்ன? ஓகே. செல்ஃப் எஸ்டீம்னா சுயமரியாதைன்னு ரொம்ப தமிழ்ல சொல்லலாமா? எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா அடுத்தவங்களோட எமோஷன் எல்லாம் பார்க்க மாட்டோம்ல அப்படி. இதோட கேரக்டரிஸ்டிக் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அடலசன்ட் ஏஜ்ல எமோஷனல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னு. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஃபேமிலி இவங்க மேல ஒரு ஜெலசியா இருக்கிறது. மோட்டிவேஷன்ல ஒரு கான்ஃபிளிக்ட் வர்றது. கான்ஃபிளிக்ட் இன் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நீங்க மோட்டிவேட் பண்ணி பேசுவீங்க. அது வேற மாதிரி எதிர்மறையா வரும். ஓகேங்களா? கான்ஃபிளிக்ட்ன்னா கரெக்டான வார்த்தை ஏதாவது தமிழ் வார்த்தை ஞாபகம் வருதா? யாருக்காவது? ம். சரி. ஆ முரண்பாடு, மோதல். அவ்வளவுதான். மோதல்ன்னு சொல்லிட்டீங்க. ஒரு என்ன சொல்றது? எப்படி உங்களுக்கு நான் சொல்றது? நான் ஒரு விஷயத்துக்கு அவங்கள மோட்டிவேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதுல உங்களுக்கே ஒரு முரண்பாடு இருக்கு. இப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க வந்து பிஎம் ஆக வேண்டிய ஆள்ன்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதுல ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அத நம்புறதுக்கே நீங்க தயங்குறீங்கன்னா, அது உங்களுக்கு என்னவா மாறும்? ஓகேங்களா? அதுதான் அந்த எமோஷனல் இருக்குல்ல, நெகட்டிவான ஒரு தாட் வரும்போது என்ன ஆகுறது? அப்படிங்கிறது தான் அந்த கான்ஃபிளிக்ட் இன் மோட்டிவேஷன். ஷோயிங் கியூரியாசிட்டி டுவர்ட்ஸ் என்விரான்மென்டல் ஆப்ஜெக்ட். நன் ஆஃப் தி அபோவ். இது ஏதோ ஒரு கொஸ்டின்ல பார்த்தேன். அந்த கொஸ்டின் பேரு போடல. ஆனா ஏதோ ஒரு ஸ்டேட் கொஸ்டினோ அதுல உள்ள கேட்டிருந்தது. எஸ் ஆள் ஆளுக்கு ஒரு பதில்கள் வந்திருக்கு. இதோட ஆன்சர் வந்து அடலசென்ஸ்ல மோட்டிவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய கான்ஃபிளிக்ட்டா அவங்களுக்கு இருக்கும். நான் என்ன ஆக போறேங்கிறதே தெரிஞ்சுக்கிறது. சோ இதுதான் இவங்களுக்கு வந்து இதுல முக்கியமான எமோஷனல் டெவலப்மெண்ட்டா இருக்கும். மத்தபடி இந்த அம்மா, அண்ணன், தம்பி இதுலலாம் ஜெலசி ஆகுறதெல்லாம் நம்ம பெருசா சொல்ல முடியாது. பெரிய கியூரியாசிட்டி வந்து என்விரான்மென்டல் ஆப்ஜெக்ட்ல எல்லாம் வராது. இந்த உலகத்துல பத்தி இந்த எக்ஸ்ப்ளோர் பண்றதெல்லாம் வராது. இந்த இடத்துல ஒரு அடலசன்ட் ஏஜ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஆ அப்படி கூட நம்ம யோசிச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்க என்ன மோட்டிவேட் பண்ணாலும் அவங்க அதுல முரண்பாட தான் தெரிவிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நானுமே பேசியிருக்கேன். அதாவது இந்த எஜுகேஷன் சிஸ்டமே ரொம்ப ராங்குன்னு சொல்ற பசங்கலாம் அவங்களா தான் இருப்பாங்க. அவங்கலாம் எப்படி படிக்கிறாங்கன்னு அடுத்த நாட்டெல்லாம் கம்பேர் பண்ணி கூட்டு வர்ற ஆட்களும் அவங்களா இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்கள வந்து இதுவே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட்டான இதுல அவங்க இருப்பாங்க. இதுதான் வந்து இப்ப நம்ம கடைசியா பார்த்து முடிச்ச டெக்னிக்கோட அந்த ஆத்தரோட பேர சொல்லுங்க பாப்போம். எமோஷனல் டெவலப்மென்ட்ல நம்ம பார்த்த ஆத்தரோட பேரு எஸ் வெரி டஃப் டு ஹேண்டில். ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஏத்தாப்ல போய் நீங்க வந்து அவங்கள ஈஸியா இது பண்ணலாம். டேனியல் கோல்மேன். எரிக் எரிக்சன் விட்டுட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவர் வந்து சைக்கோ சோசியல். இவர் வந்து எமோஷனல் பேசினவரு டிஜி. ஓகேங்களா? டேனியல் கோல்மேன். அதாவது ஒரு கோல் போடுறதுன்னு நினைச்சுக்கோங்க. அந்த கோல் நம்ம கோல் நம்மளோட கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்றோம்னா நம்ம ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணுவோம்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேனியல்ங்கிறவரு ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டாரு. அவர் வந்து அப்ப எமோஷனலா ஃபீல் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஜிஓஏ அடுத்தது கோல்பெர்க் அப்படின்னு வரும். லாரன்ஸ் கோல்பெர்க். இவர் வந்து மாரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? நம்ம இது வந்து கோழியை கூட ஞாபகம் வச்சுக்கோம்.